இலங்கையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் வரலாற்றில் முதல் தடவையாக ஜேவிபி என்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரசாரம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஏனைய வேட்பாளர்களை காட்டிலும் வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது. அதன் வேட்பாளர் அன்றுகுமார திசாநாயக்கவின் கருத்துக்கள் சிங்கள மக்கள் மத்தியில் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க நாட்டை காப்பாற்றினார் என்ற அடிப்படையில் அவருக்கான ஆதரவு அலை இருக்கின்ற போதும் அவரால் விதிக்கப்பட்ட வரி மற்றும் ஏனைய செலவினங்கள் அவருடைய வெற்றிக்கு பாதகமாக அமைந்திருக்கின்றன. அதே போன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் சஜித் பிரேமதாசவின் மக்கள் செல்வாக்கு குறைந்திருப்பதால் அவருக்கும் வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. என்றாலும் கூட தற்போது வரை சுமார் 40% வாக்காளர்கள் தாம் யாருக்கு வாக்களிப்பது என்ற முடிவை எடுக்கவில்லை என்பதால் இறுதி கட்டம் வரை யார் இந்த தேர்தலில் வெல்வார் என்ற முடிவை எதிர்வு கூற முடியாதிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.